நிமிடத்திலிருந்தே நாம் ஒரு தெய்வீக ஒரு அம்சத்தை நாம் உணர முடிகிறது. இந்த கற்பூர ஏற்றி இறை வழிபாடு செய்து ஊதுபத்தி காண்பித்து வெத்தலை பாக்குப்பழம் தேங்காய் உடைத்து இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இப்பொழுது செல்வி மாதவி பற்றிய ஒரு அறிமுக உரையோடு தொடங்கலாம் என்று நான் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். செல்வி மாதவி மார்கழி பெருவிழா ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஆதம்பாக்கம் இசைமன்றம் கல்ச்சரல் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் மார்கழி பெருவிழாவில் 7ஆம் ஆண்டின் முதல் நாளின் முக்கிய நிகழ்வாக இந்த வருடத்தின் ஆன்மீக நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நிகழ்த்த வந்துள்ளார் தென்காசி அச்சங்குன்றம் அரசி இளம் புயல் செல்வி மாதவி குழுவினர். தென்காசி மாவட்டத்தில் வாழும் மாரிச்செல்வம் மற்றும் மாலத்தி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர், செல்ல மகளாக பிறந்தவர் மாதவி. தனது பள்ளி பருவத்திலிருந்தே விக்ரமசிங்கபுரம் இசக்கி புலவர் வல்லம் மாரியம்மாள் மற்றும் கடையநல்லூர் கணபதி ஆகியோரிடம் முறையாக வில்லுப்பாட்டு கலையை பயின்றவர். தனது 14 வயதிலேயே அரங்கேற்றம் நிகழ்த்தி பல ஊர்களிலும் இங்கே அவர் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவரை பற்றி ஒரு தொலைக்காட்சி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், பேட்டி பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு கிடைச்ச 2 செய்தி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. அழிந்து வரும் பல கலைகளில் வில்லுப்பாட்டும் ஒன்று. ஆகவே அதை நம் தமிழகத்தில் முக்கிய கலையான வில்லுப்பாட்டை மூளை முடுக்குக்கெல்லாம் கொண்டு சேர வேண்டும் என்ற இலக்கோடு இந்த தனது சிறு வயதிலேயே வில்லுப்பாட்டை தன் கையில் எடுத்துள்ளார். அவருடைய இலக்கை நிறைவேற்றும் விதமாக நமது ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு செல்வகுமார் அவர்களும் இந்த மார்கழி பெருவிழாவின் 7ஆம் ஆண்டிலே முதலாம் நாளிலே அவர்களை இங்கே அழைத்து வந்ததற்கு நாம் அரங்கம் நிறைந்த ஒரு கரவொலியை நாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறோம். அடுத்தபடியாக அவர்கள் இங்கே குழுமியிருப்பது நிறைய வந்திருக்கும் பொதுமக்களுடைய பப்ளிக் கூட்டமானது மகளிருக்காக இந்த சிறு வயதிலேயே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். பெண்கள் எல்லாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு தன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இளம் பெண்ணாக அவர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே செல்வி மாதவி அவர்களே, உங்கள் லட்சியத்தை நிறைவேறுவதற்கு இந்த மார்கழி பெருவிழா என்றும் துணையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவரோடு இணைந்து நமக்கு இங்கே குழுவாக வந்திருப்பவர்கள் திரு கணேசன், திரு அந்தோணி, திரு செல்வம், திரு நாராயணன், திரு மாதவன் அவர்களையும் வரவேற்று வருக 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 என்று அரங்கம் நிறைந்த கரவொலியை தென்காசி அச்சங்குன்றம் இளம் புயல் அரசி செல்வி மாதவி குழுவினரை வில்லுப்பாட்டு நிகழ்வதற்கு வருக வருக என்று வரவேற்று இந்த மேடையை ஒப்படைக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறு கௌரவ நிகழ்ச்சி. திரு நடராஜன் அவர்களுக்கு நம்மளுடைய விழா குழு சார்பாக எப்பொழுதும் மாலை அணிவித்து கௌரவம் செலுத்துவோம். டாக்டர் உமா ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவரோடு இணைந்து டாக்டர் ஜெயக்குமாரும் வரலாம். அவர்கள் நாங்கள் அளிக்கும் செல்வி மாதவர்களே, இது பூமாலை தான், இதை பொன்மாலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பூமாலையை பொன்மாலையாக அணிவிக்கிறார் டாக்டர் உமா ஜெயக்குமார். இப்பொழுது சென்னை அனைத்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் திரு கே நடராஜன் தன்னுடைய சார்பாக அவர்களுக்கு பொன்னாடையும் ஷீல்டும் கொடுக்கிறார்கள். பொன்னாடை அணிவிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள். மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். நினைவு பரிசை வழங்குகிறார் திரு நடராஜன். மகிழ்ச்சி. இப்பொழுது மேலும் தாமதம் செய்யாமல் தென்காசி அச்சங்குன்றம் அரசு இளம்புயில் செல்வி மாதவி அவர்களுக்கு இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை அனைவரும் இருந்து பிரசாதம் வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நான் நிகழ்ச்சியின் இறுதியில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்பொழுது மேடை செல்வி மாதவி அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி.
அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போகா துயரம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டே துப்பாய் திருமேனி துன்பிக்கையா உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போச்சி போச்சி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி அம்மையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உனை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயன் தாயே அத்திவரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான ஆலம்பாக்கமான நகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர் கன்னி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மையா அம்பிகை குலசையாளு முத்தார் அம்மாள் என கருள் புரிவார் சாமி கணபதியே என் குரு சாமி கணபதியே என் குரு அப்பனை கனவிலையும் நான் மறவே குணபதியே ஆறுமுக சாமி குண்டரமே உமை பாட ராம பாடுவோமே ராம பலகாலம் உமை தொழுத தேடுவோமே ராம உன்னை நாங்கள் தட்சணா தேசமெல்லாம் அங்குருவோமே ராம உன்னை அங்குருவோமே ராம உன்னை கோடி குற்றம் குறையாடுகிறார் அங்குருவோமே ராம
பேச்சியம்மாள் புத்திரைக்கு வந்தருள்வாயே மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே அம்பிகையை முப்பிடாதே அடியாளுக்கு அருள் புரிவாயே அம்பிகையை நடைகூர் அடியாளுக்கு அருள் புரிவாயே என் தாயே நாகம் எனக்கு அருள வேணும் அம்மோ கரிக்கராட்சி அம்பிகையே கரிக்கராட்சி அம்பிகையே தாயே கரிக்கருள வேணும் அம்மோ கரிக்கராட்சி அம்பிகையே இந்த ஆனந்தம் நன்னகரே ஆனந்தமா கொலுவிருக்கும் ஆனந்தமா கொலுவிருக்கும் குலசையில் அமர்ந்தவன் கடலாண்ட தெய்வமா கட்டழகி முத்தாரம் கரிக்கருள வேணும் அம்மோ காவல்கார கருப்பசாமி காவல்கார கருப்பசாமி கரிக்கருள வேணும் ஐயோ சாமி குருவினோட திருப்பாதத்தை திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை கொண்டேனையா என் சீரசி இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்து ஐயா சபையோர்கள பெரியோர்கள் என் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் அழகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கனை சுருக்கா சொல்லி நாங்க சக்தி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டு அரக்கங்களை சுருக்கா சொல்லி அம்மல் கதை பாட போறோம் நீங்கள் அனைவரும் கேட்டு நான் பாடுகிற பாட்டு ஒரு பழுது குச்சா வந்துட்டாலும் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டாலும் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் தெரிந்து நான் பாடிட்டான் இல்லை தெரியாமல் பாடிட்டான் ஆறு பிழையின் ஒரு குற்றம் ஆறு பிழையின் ஒரு குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே அதாவது இந்த சென்னை மாநகராட்சியிலே நகரத்தில் பரங்கிமலை அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆதம்பாக்கம் நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய சக்தி கொண்டு கொலுவிருக்கும் என் தாயாகப்பட்ட முத்தாரம்மன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே அதாவது இது என்ன மாதம் மார்கழி மாதத்திலே இந்த ஆதிப்பாக்கம் நகரத்திலே ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஆதம்பாக்கம்
சரி. இசை மன்றம் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த இந்த மார்கழி திருவிழாவை முன்னிட்டு அதிலே ஒரு நாள் நிகழ்ச்சியாக நாமளுடைய வெள்ளிசையவும் வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த இடத்திற்கு இந்த மேடையை நாமளுக்கு அழைத்து நாமளுக்கு வாய்ப்பளித்து உள்ளார்கள். அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். வில்லிசை அப்படின்னு சொன்னா என்னது? முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. முத்தமிழும் சேர்ந்ததுன்னு சொன்னா அப்படின்னா இயல் இசை நாடகம். இம்மூன்றும் இருந்தாதான் இந்த வில்லிசையவே நடத்த முடியும். அப்பேற்பட்ட இந்த வில்லுப்பாட்டு எதற்காக இந்த உலகத்திலே தோன்றியது தெரியுமா? அதாவது பெரிய பெரிய திருவிழாக்கள் தெய்வங்களுக்கெல்லாம் நடத்தி வருகிற பொழுது அந்த ஆலயத்திலே எத்தனையோ ஏராளமாகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வைத்திருப்பாங்க. அப்ப எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்த போதிலும் ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை நாம எடுத்து சொல்ல வேண்டுமானால் இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? பாட்டு கச்சேரி வச்சு அவங்க சினிமா பாட்டும் போடுவாங்க, தெய்வத்தினுடைய பாட்டும் போடுவாங்க. மற்றபடி கரகாட்டம் வைத்திருந்து அவங்களும் சினிமா பாட்டும் போடுவாங்க, தெய்வத்தின் பாட்டும் பாடுவாங்க. ஆனா ஒரு அம்மன் முத்தாரம்மன் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா ஏன் பிறந்தா? அந்த அம்மா எப்படி பிறந்தா? இந்த உலகத்தில் எதற்காக அந்த அம்மா அவதாரம் செய்தா? நமக்காக அவள் என்னெல்லாம் செய்திருக்கிறா? அவ ஏன் கைலாசம் விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தா நம்ம எல்லாம் ஏன் அவளை வச்சு கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை எடுத்து சொல்லணுமானா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட இந்த வில்லிசையை எங்களுடைய தென் மாவட்டங்களில் மட்டுமே இருந்து வரக்கூடிய இந்த வில்லுப்பாட்டு நான் படித்த நாள் முதலாக எனக்கு நான் மேடைக்கு வரும்போது கூட அம்மா கூட சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரிதான் வில்லுப்பாட்டு நான் படிக்க ஆரம்பித்த நாள் முதலாக எனக்குள்ள இருந்த ஒரு ஆசை என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் தென் மாவட்டத்துல மட்டும்தான் வில்லுப்பாட்டு இருக்கு நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பின்னால மத்த மாவட்டங்கள் வடக்க வர 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 எந்த மாவட்டங்களிலுமே இந்த வில்லுப்பாட்டுனா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இந்த வில்லுப்பாட்டு யாரும் பார்த்ததும் இல்ல. அப்படி இருப்பதனால இந்த வில்லுப்பாட்டு எங்கெல்லாம் இல்லையோ, எந்த மாவட்டங்களிலெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த வில்லுப்பாட்டு தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லித்தான் நான் ஆசைப்பட்டு இந்த வில்லுப்பாட்டு படித்தேன். அதை போல என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆதரவோடும் நான் படித்து கொஞ்ச நாள் கழித்து இப்போ 2-3 வருட காலத்துக்குள்ளாக என்னுடைய ஆசை நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், மக்கள் தான் காரணம். அதனால இந்த மேடையை இந்த சென்னை மாநகராட்சிக்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் இந்த சங்கத்தார் அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக மிக சிறந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு இடத்திலேயும் எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை வந்து ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே அந்த இடத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் முதலாவது பாட வேண்டுமா? அவருக்கு மட்டும் பாடணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா என்ன தெரியுமா? என்னையா? நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். உண்மைதான். ஆனால் என் சபரிமலை சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. எப்படியோ? அரிக்கும் சிவனுக்கும் சரி ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்திற்கு வரும், இந்த இடத்துக்கும் வருமா. அதனாலதான் சாஸ்தாவுடைய பிறவியை முதலாவது பாடுவார்கள். அப்படி சாஸ்தா ஐயனார் மட்டும் வந்து பிறக்கலை. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, ஆலயத்துக்குள்ள வராது. அவர் கதையை படிச்சாதான் மனமகிழ்ந்து வந்து தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ஆடுங்கள். சாமி எல்லாம் ரோட்டை விட்டு கீழே இறங்கே வராது. அதேதான். அதனால ஐயனாருடைய திருக்கதைகளை 4 வார்த்தைகளை பிறவி செய்து விட்டு சுருக்கமா சொல்லி சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய என் குலசேகர பட்டணத்தில் அமைந்திருக்கும் முத்தாரம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம்.
நீ யாரு? அது வேற ஒண்ணும் இல்ல. கூடம் தெரியாம சாமி ஆடுது, நீ யாரு? தாத்தாவுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா உள்ள அருளா இறங்கி வாரா. அம்மா இறங்கிட்டாலும் மேல என்கிட்ட வராத தாயி வராத தாயி. ஏ தாத்தா, என்ன நீ குளிச்சியே 3 மாசம் ஆகுது, உங்ககிட்ட சாமி வரலாமா? அப்ப நல்ல டாக்டரை பாரு. 3 மாசம் குளியாம இருக்காரோ? அப்போ அவன் ஏன் 3 மாசம் குளிக்கலன்னா, என்ன அவருக்கு நல்ல நேரமே இல்லைன்னு நானும் ஆச்சியும் சாதகம் பார்க்க போயிருந்தோம். ரெண்டு பேரும் அப்ப போனீங்கன்னா சாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க, உங்க தாத்தாவுக்கு தண்ணியில ரொம்ப கண்டம் இருக்கு, தாத்தாவை தண்ணி பக்கமே போக சொல்லாத பேத்தி நீ அனுப்பி வச்சாங்க. அதுதான் நான் துண்டை நினைச்சு தொடச்சுக்கிட்டாலே இதை. அத நினைச்சு இவர் குளிக்காமலே துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே வாராரு. ஏ தாத்தா, தண்ணியில கண்டம்னு அவர் அந்த தண்ணியில கண்டம் சொல்லல, தாத்தாவுக்கு இந்த தண்ணியில கண்டம் தாங்க. 12 மணிக்கு திறப்பாங்க அந்த தண்ணி. அந்த விவரமே இல்லாம தாத்தா குளிக்காம இருக்கிறார். இப்ப 3 மாசம் குளியாம இருக்காரு. அப்ப சாமி வர வேண்டியதானே? அத நீ முதல்ல சொல்லி இருக்கலாம்ல, நானும் ஆட்சி போனோம்னு. ஆகையினாலே சரி, அப்பேர்வட்ட அம்மனுடைய திருப்புகழை நாங்கள் பாடும் பொழுது அமையா பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். ஆமா, எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சரி, ஓயாம அடிக்க முடியாது. சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏனென்றா ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஆமா, பௌரண பஞ்சமி கடக லக்னத்தில் இங்கிதமாக அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ சாமி ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் சாமி ஐயனார் ஆரியங்கம் ஐயனார் குலத்தப்புல ஐயனார் சொரிமுத்து ஐயனுக்கும் ஐயனாக கருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடங்க சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று போடுங்கம்மா
நீ என்ன தென்காசி மாவட்டம் பக்கம் சுரண்டன்னு வாத்தியோ? அப்போ நீங்க எல்லாம் கொலவு போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சா இங்க தென்காசில இருந்தாவது நாங்க ஆள் கூட்டு வந்திருப்போம்ல. நான் சொன்னேன், நீ எங்க கேட்க? பரவாயில்ல, பெண் சிங்கம் போடலைனாலும் ஆண் சிங்கம் கொலவு போட்டுச்சு பாத்தியா? சரியான கொலை. தாய போடுங்கம்மா ஒரு குலவை, நீங்க பொண்ணான மணிக்குலவை, முக்கா முக்கா மூணு நேரம், குலக்குலங்க போடுங்கம்மா, பொன்னான பூநூலா, பொன்பதித்த தாவடம்மா, வெள்ளியான பூநூலா, வெங்கலத்தால் தாவடம்மா, தங்கத்தால பூநூலா, தனிவயிற தாவடம்மா, ஆனப்பட குதிரைப்பட, ஐயங்காச்சு பேப்படையா, முன்படையா பெண்படையா,
அந்த கைலாச வாசலில் ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு பெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆமையா சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். இருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதுதான் கேட்டேன். அதாவது என்ன மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்கு? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். இப்ப மக்கள் இடத்துல யார்கிட்டயாவது ஒற்றுமை இருக்கா? யார்கிட்டயுமே கிடையாது. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்தார், பகவான் படைத்தார். ஆனால் யாரிடத்திலேயுமே இன்னைக்கு ஒற்றுமை என்பதே கிடையாது. நம்ம 6 பேருக்கே ஒற்றுமை இல்லையே. 6 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அவர் நல்லா வாழ்ந்தா உனக்கு பிடிக்க மாட்டுக்கு, நீ நல்லா இருந்தனா அவருக்கு பிடிக்க மாட்டுக்கு. இந்த உலகத்தில் அவர் வீட்டுல லைட் எரிஞ்சிச்சுன்னு வை, கல்ல விட்டு எரிஞ்சு பல்ப உடைச்சாதான் எனக்கு குடிய உறக்கம் வரும். அப்படி இருந்தா என்ன செய்ய? போறாமதான் நான் மண்ணெண்ண விளக்க பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க பல்பு போட்டு எரிக்காங்க. அதாவது நாமளை விட எந்த மனிதன் இந்த உலகத்திலே உயர்ந்து நல்லபடியாக வாழ்கிறானோ அந்த மனிதனை பற்றி நம்ம என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ, அடுத்தவர் வாழ்வதை பார்த்து நம்ம என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ அன்னைக்கு தான் உலகத்துல ஒற்றுமையே வரும். கண்டிப்பா. அதாவது கஷ்டப்பட்டவங்க 2 வருஷத்துல ஒரு வீடு வாசல் கட்டி நல்லபடியா வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு 4 பேர் சொல்லுவாங்க, நேத்து தெருவுல கிடந்தா இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வ பாரியா, பணம் தான் வெள்ளை வேட்டி தான் சட்டை தான் அப்படின்னு பேசுவாங்க. நல்லபடியா வாழ்ந்துட்டு மறுபடி கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே நினைச்சேன் இவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும், இன்னும் கொஞ்சமும் வேணும், நல்ல வேலை இவன் இந்த வீட்டை வித்துட்டு போயிட்டோம்னா நம்ம சேர்த்து வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கு. இப்படி என்ன இருக்குமா? அப்ப உலகத்துல ஒற்றுமை வருமா? கிடையாது. ஒரு நாள் வராது. ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் சந்தோஷப்படணும். அப்பந்தான் உலகத்துல எல்லாரும் நினைத்தா தான் ஒற்றுமை வரும். அப்போ எல்லா காரியங்களை பார்த்து நம்ம பொறாமைப்படலாம். ஒரு தொழில போட்டி இருக்கலாம், ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணலாம். அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க, நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும். சரி, அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் ஒரு கார் வாங்கணும். அவங்க நல்ல சிவத்த பொண்ணா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எதை பார்த்தாலுமே நம்ம பொறாமைப்படுதோ. ஆனா உலகத்திலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமையே படமாட்டான். எந்த மனிதனுமே பொறாமைப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் செத்துட்டான், நம்ம சீக்கிரமா செத்துறணும் யாராவது நினைக்கமா? எந்த மனுஷன் நினைக்க மாட்டாங்க, யாருக்குமே கிடையாது. மரணத்தை மட்டும்தான் மனிதன் பொறாமைப்படவில்லையா, அது ஒண்ணுதான். மத்த எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்பட்டாச்சு, நமக்கு கிடைக்க மாட்டோம்ங்க, பிறகு நமக்கு செல்வாக்கு வர மாட்டோம்ங்க. அப்போ இந்த ஆண்டவன் மனு உலகிலே மனிதர்களை எல்லாம் படைத்து ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் சிவன் இப்படித்தான் இருப்பார், பார்வதி அம்மா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக சிவனுடைய வடிவத்திலே இதோ நாமல் முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்ற தந்தையை படைத்தார். அம்மா சிவ சக்தி இருக்காளே பார்வதி அம்மா, அந்த சக்தியினுடைய அம்சத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து பெண்களை பெரிய கலை என்று சொல்வார்கள். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண் என்றும் அகில உலகத்தை படைத்து நாமலுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை,
ஆசை பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். இம்மூன்று ஆசைகளையும் கொடுத்த முக்கண்ணனாகிய பகவான் என்னய்யா மண் ஆசைன்னா என்ன தெரியுமா ஐயா? எப்படி? நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம். ஆமா. நம்ம வீடு கட்டணும்னா சரி. அந்த காலம் வீடு கட்டினாங்கன்னா பழைய காலத்து வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி மறுபடியும் உள்ள போகணும். ஆமையா. ஆமா, வாசல்ல கீழே இறங்கி மறுபடியும் உள்ள போகணும் அத்த கால வீட்டுல. ஆமா. ஆனா இப்போ என்ன வீட்டு வாசல் அங்க இருந்தா படி இங்க இருக்கு பாத்துக்கோ. இருக்கும்ல, இழுத்து போட்டுப்பாங்க. ஆமா. சரி. அந்த தெருவுல பாதி இடத்தை இவங்க பிடிக்காங்களாம். கண்டிப்பா. ஒரு ஆட்டோ உள்ள வர முடியுமா? வராட்ட அங்க மெயின் ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு நடந்து வரணும். நம்ம வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சி வச்சா ஏதாவது வண்டி உள்ள வர முடியுமா? அங்க வச்சு சாமாங்க வாங்கிட்டு வந்தா தலையில வச்சு செமந்து விட்டு கொண்டு வரணும். அதெல்லாம் யாருமே நினைக்கிறது இல்ல. இல்லையா? அதைத்தான் மண் ஆசை என்பார்கள். ஆமையா. இரண்டாவது ஆசை பொன் ஆசை. அதேதான். கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா? ஆமையா. பெண்ணா பிறந்தவங்க என்ன தன்னுடைய கணவன் எப்படி உழைக்கிறாரோ அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சா 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும், 5 ரூபாயை செலவு பண்ணணுமா? ஆமா. அதை விட்டு கூட 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பட்டு சேலை எடுக்கலாம்னு ஆசைப்படக்கூடாது. கூடாது. எடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வீட்டுல முன்னேறவே முடியாது. இருக்காது, கடன் தான் கொடுக்க முடியும். அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். சரி. மூன்றாவது ஆசை யாவருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. ஆசை. அதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்காங்க. ஆஹா, பெண்ணாசை. பெண் ஆசைன்னா உலகத்திலே பெரிய ஆசை. ஆனா பிறந்தவர் ஆண்டு அனுபவித்ததுக்கு பின்னால அந்த ஐயா செத்து போயிட்டாருன்னா அவரை கட்டையில கொண்டு வச்சு அந்த ஐயாவை சுட்டு எரிச்சா அந்த கட்டை எரிஞ்சு தீப்பிடிச்சு சாம்பல் பறக்குமா? எப்படி பறக்கும்? அப்ப காத்துல பறக்கக்கூடிய சாம்பல் சொல்லிக்கிட்டே பறக்குமா? எப்படி? என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி விட்டுட்டு போறனேன்னு சொல்லிட்டே பறக்குமா? மறைந்து போனாலும் அந்த பெண்ணாசை விடாத. அந்த பெண் ஆசை அவ்வளவு பெரிய ஆசைன்னு இருக்காங்க. ஆமையா. அப்ப இப்பேற்பட்ட 3 ஆசைகளை கொடுத்து சரி என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். ஒரு சான் வயிறை கொடுத்தார். என்சான் உடம்புனா என்னையா? என்ன என்ன? அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா வளர்ந்தவராக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் அவங்கவங்க கையால அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. நான் 30 வயசுல அளந்து பார்த்தேன் 8 சான் இருந்தேன். இப்ப அளந்து பார்த்தேன் அரை சான் குறையா. இப்ப வயசு 80வது இனிமே இருக்குமா? வயது எனக்கு 80 நீங்க ஜாதகம் ஓட்டியா இருக்கு. ஆமா, உங்க ஜாதகமே எங்க கையில தான் இருக்கு. 43 பிறந்து 44 நாளைக்கு தான் பிறக்க வேண்டிய பிறந்த நாள். இதுக்கிடையில ஒரு பெண்ணு வேற பார்த்து எங்க வீட்டுல எனக்கு பூ வச்சிருக்காங்க. சரி, பூ வச்சது பொண்ணுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாது. அவ காலேஜுக்கு போயிட்டா. அதேதான். அதான் சம்மதிச்சாதான் கல்யாணம். அதானே. சரி. சம்மதிக்கலனா கல்யாணம் கிடையாது. அப்ப என்சான் உடம்புன்னா அந்த என்சான் உடம்புல ஆண்டவன் நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும் தான் வயசை கொடுத்திருக்கிறார். ஆமா, வயத்தை குறைச்சிட்டார். ஒரு சான் வயிறுன்னா என்னய்யா? அப்பா ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு? சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, காலையினும் பாராம இரவுன்னும் பாராம கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா? நம்ம வீட்டுல கடன் அடைச்சிட மாட்டோமா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உடை எடுத்து கொடுக்க முடியாதா? அப்படின்னு நம்ம ஓடி 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 வேலை பார்க்கோம். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், தென்காசியில இருந்து இந்த மெட்ராஸுக்கு வர வேண்டி இருக்கு. எதுக்கு? எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான். வந்த உடனே நிர்வாகர் பார்த்தாங்க. வந்த உடனே எங்களுக்கு அறுசுவையோடு நல்ல சாப்பாடு தந்தாங்க, மத்தியானம் சாப்பாடு தந்தாங்க. என்னென்ன வேணுமோ அவ்வளவும் எங்களுக்கு செய்தார்கள். அப்ப இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா சரி, ஆண்டவன் உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் சிவன் இதோடு மனிதா உனக்கு உருவமே வேண்டாம்பா, இதோடு முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் தலையில முடின்னு தான் ஆண்டவன் முடிய கொடுத்தாராம். அதான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்கா? கிடையாது. அவருக்கு முடி இருந்துச்சு, அவர் வீட்டுல நடக்க சண்டையில் அதை இழந்துட்டாரு. அப்படியா? என் தங்கச்சி முடிய பிடிச்சி அழுத்துட்டா. சரி. அப்போ ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து இரவென்றும் பகலென்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் உழைப்பை கொடுத்தார், இரவெல்லாம் ஓய்வெடுக்கும் உறக்கத்தை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களை படைத்து ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்தால் மட்டும் போராது என்று என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா?
எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் வடி அளந்தார் வடி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் வடி அளந்தார் வடி அளந்தார் நாடி நல்லதனை எடுத்து தனை எடுத்து ஆமையா ஓடையா ஆமா சொல்லி அங்கே உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார் உலகோமெல்லாம் படி அளந்தார் மரக்காதினை எடுத்து மரக்காந்தினை எடுத்து மாநிலமும் படி அளந்தார் மாநிலமும் படி அளந்தார் ஆளாக்கிதினை எடுத்து ஆனாக்கிதினை எடுத்து ஆளாக்கிதினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து எடுத்து அவர் அகிலமெல்லாம் படி அளந்தார் வடி அளந்தார் வடி அவர் அளந்தார் அகிலமெல்லாம் படி அளந்தார் வடி அளந்தார் வடி அளந்தார் ஆளாகுதனை எடுத்து தனை எடுத்து ஆமண்ணே எடுத்து போடண்ணே அவரையும் உயிரும் தப்பினாமல் அங்கே இறை அளந்து வாரா அவர் படைத்தவனும் தப்பிடா பகவான் படி அளந்து வாரா படி அளந்த பகவானோ கைலாசோ வாரே ஆரா கைலாசோ அவரோ கைலாசம் வரபோது அந்த கண்ணன் தந்தை பார்வதியா ஓடு போடம்மா அவன் பகவான் எப்போ வருவாரந்து ஒரு தங்க நல்ல தாம்புல பாரிசாத மலர் எடுத்து அவன் கெண்டியிலே தலம் எடுத்து கிருபை உள்ள பகவான் பாத பூஜை முடிப்பான் அவன் பணிவிடையும் செய்யுவான் கலைத்து வந்த பகவானுக்கு அவன் கலைப்பாரி கொடுத்தான் இழைத்து வந்த ஈசனுக்கு இழைப்பாரி கொடுப்பான் அடியளந்த பகவானுக்கு அடியளந்த பகவான் பார்வதி பாலும் பலம் கொடுப்பான் அவையா பையா பார்வதி பாலும் கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார் ஆஹா இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி அடா 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 அவெல்லாம் பொண்டாட்டி அவெல்லாம் பொண்டாட்டினா என் வீட்டுல இருக்க ஆட்சி உனக்கு பிடிக்கலையா நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா சரி என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா சட்டாப்பியோட நிக்காளா ஆமா அவ ஏன் அப்படி நிக்கா தெரியுமா எதுக்கு நீ வில்லுப்பாட்டு படிச்சு சம்பளத்தை கொண்டு போய் ஆட்சி கையில கொடுத்தனா ரேச சிரிப்பா ரேசா சிரிப்பா அந்த சட்டாப்பைய வச்சு உனக்கு 2 தோசையை சுட்டு தருவா தோசிட்டு தருவா. நீ ரூபாய மட்டும் கொண்டு போய் கொடுக்கல ஆமா செவிட்ல 2 பூசையை கொடுப்பா சட்டாப்பை ரெண்டு பூசை கொடுப்பா அதுக்கு தான் ஆட்சி சட்டாப்பையோட நிக்கா அவ சட்டாப்போட நிக்காதவங்களும் நம்ம சொல்லி கேட்க மாட்டோம் அவன் அப்படி வரலைனால நீ கேட்க மாட்டல பேச்ச நான் பாட்ட எல்லா ரூபாயும் கொண்டு அதாவது அந்த காலம் ஆனாப்புறம் அந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு சரி. எழுந்திரித்து ஆமா. தோல்ல மம்பட்டி தூக்கி போட்டு சரி. பேயாமல பெருமலையில ஆஹா. வீரன் சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒரு ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓடி வாமா நாய வெள்ளகல்ல மூக்குத்தியா வெள்ளகல்ல மூக்குத்தியா வெளிச்சண்டரு அட்டிகையா வெள்ளகல்ல மூக்குத்தியா வெளிச்சண்டரு அட்டிகையா வெள்ளமா
முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா முத்தாரம்மா ஓடி வாமா தாயே குடத்தில நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா குடத்தில நல்லெண்ணெய்யா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா வாசன திரவியமா வந்து நின்னா முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா ஓடி வாமா தாயே குடத்தில நல்லெண்ணெய்யா வண்டியிலே பூசை பொருள் குடத்தில நல்லெண்ணெய்யா வண்டியிலே பூசை பொருள் 10 வகை படையலம்மா 16 சுவைகளம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே சாமத்தில வருபவனா சாடகாட்டு வித்தேகியா சாமத்தில வருபவனா சாடகாட்டு வித்தேகியா குலசையில அமர்ந்தவனா குலசை நகர முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா நீ எழுந்து ஓடி வாமா தென்காசி அச்சம்குன்றம் அரசி இளம்புயில் செல்வி மாதவி அவர்கள் குழுவினரின் வில்லுப்பாட்டு வெகு விமர்சையாக மார்கழி பெருவிழாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஒரு குட்டி பிரேக். அந்த இடைவேளையிலே நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்கும் உரிய நமது அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் குறு சிறு மற்றும் நடுத்தர துறை அமைச்சர் அவர்களை மேடைக்கு வந்து வாழ்த்துரை வழங்கி இந்த கலைஞர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர்களை கௌரவிக்கிறார்கள். சாமி தொட்ட கதை குறைகள் நாங்கள் தொட்ட கதை குறைகள் தோண்டி கணபதி அருள் புரிவார் நாங்கள் படித்த கதை குறைகள் படித்த கதை குறைகள் பால கணபதி அருள் புரிவார் குறைகள் பாடம் அவையா வந்தாகாத குறைகள் பாடம் பால சரஸ்வதி அருள் புரிவார் சாமி ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில அரணாரோடு பார்வதி ஆனந்தமாயிருக்கும் போது மறுநாள பொழுதடி அங்கே என்ன நடக்குதானா அவையா மறுநாள் பொருளாதாரம் அங்கே என்ன நடக்குதானா ஆதி வெள்ளி கைலாச வாசலில் ஆமையா அரணாரோடு பார்வதியும் இப்படி கொலுவிருந்து வரும்போது ஆமா கலைப்பாரி இளைப்பாரி இருபேர்களுமே கையிலையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். அப்படி இருபேர்களும் கொலுவிருக்கக்கூடிய நேரத்திலே என்னையா மறுநாள் பொழுது விடிந்தது. ஆக விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, என்னம்மா இதனால் இதுவரைக்கும் உங்களிடத்திலே பார்வதிக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. என்னமில்லாத சந்தேகம். அந்த சந்தேகத்தை இன்றைக்கு எனக்கு நீங்க கண்டிப்பாகவே தீர்த்தாக வேண்டும்.
ஆமா நீங்க உலகம் எல்லாமே படியிழக்க போனீங்களேயானா ஆனால் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே உங்களைத்தானே வணங்கி வருகிறார்கள். அவன் என்னைத்தான் வணங்குகிறார்? ஆம் பார்வதி, உலக மக்கள் எல்லாம் உடையவனாகப்பட்ட என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். ஆமையா இறைவா, என்ன அப்ப உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலேயும் மாலையிலேயும் நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் யாரு, ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? அம்மா, என்ன? உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆமா, ஆனால் காலையிலேயும் மாலையிலேயும் மக்களுக்கு ஒளி கொடுக்கணுமானா காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காது. ஆமா, அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் சரி ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அப்படின்னார். ஆமா, அப்பந்தான் பார்வதி நினைக்கா, பார்வதி அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் கண்ணை பொத்தி இன்னைக்கு சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாத்துருவோமே, அப்படி அந்த ஆதி சக்தி அந்த ஆண்டவனை பரிசோதிக்க ஈசனுக்கு தெரியாமல் அவன் பின்னால ஓடி வந்து அவன் இருகரத்தை எடுப்பான், இருகரத்தை எடுப்பான், அந்த ஈசன் கண்ணை பொத்துவான். உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை. ஆமா, அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே இருக்கு. அப்ப இறைவன் பார்த்தார், என்ன செய்கிறார்? என்ன பொம்பளை இந்த பார்வதி, அதானே கேட்டேன். இவளுக்கு எவ்வளவோ நாம எடுத்து சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒன்று உண்டு. ஆமா, அந்த நெற்றிக்கண் மகிமையை நாமல் திறந்து காட்ட வேணும் என்று உலக மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று என் ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான், பார்வதிக்கு தெரியும். ஆண்டவன் தான் சிவபெருமான், பார்வதிக்கு முன்னால் உச்சி கண்ணை திறப்பார், உச்சி கண்ணை அவர் உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றி கண்ணை திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. நெத்தி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளியாகுதை. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி அவர் உச்சி கண்ணை திறந்தார் பாருங்க. உச்சி கண்ணை திறந்த உடனே சிவன் கண்ணில் இருந்த அக்கினி பொறிகள் பறந்து உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் நீங்கி ஒளிமயமாக தெரியுது. அப்போ இந்த அக்கினி பொறியில் இருந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம், ஆடவே ஆட வேண்டாம், ஆடவே ஆகாளி போடவே. உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி கண்ணி பிறந்ததா, தாயே உச்சி நீ மகாளி அம்மா. உச்சி கண்ணி பிறந்ததா, ஏ உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி நீ மகாளியா.
என்னம்மா ஆண்டவன் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததனால ஆமையா உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் சரி என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். ஆமையா அப்ப இந்த ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பார்த்தேளா? ஆமையா பார்வதி நினைக்கா எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்ணையும் நம்ம கையால மறைத்து வைத்திருக்கிறோம், ஆமா மூணாவதா இந்த ஒளி எங்கிருந்து வருது எப்படி வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னால ஓடி வந்து பார்த்தா ஆஹா ஆண்டவன் நெற்றிக்கண்ணை திறந்ததை கண்ட உடனே என்னாச்சு அங்கமெல்லாம் பதறி ஆவி தணலாகி ஆகி பகவானை பார்த்து பார்வதி வியர்த்து விறுவிறுத்து நிக்கிறா. நிக்கின்றாள். ஏன் அப்படி நின்னான்னா என்னய்யா சிவன் நமக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, நம்ம தானே கேட்கல. கேட்கல. இந்த சிவனை நாமல் பரிசோதனை பார்த்து விட்டோமே, ஆமையா ஆண்டவன் நாமளுக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ ஆமா அப்படின்னு பயந்து போய் பார்வதி பகவானுக்கு முன்னால மன்னிப்பு கேட்டா. கேட்கின்றாள். அப்ப அங்க பதறி பார்வதிக்கு வேர்த்து விறுவிறுத்து நின்னா பாருங்க. ஆமையா பார்வதியின் வேர்வை துளியே காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு வருது. ஓடுகின்றது. ஏன்னா இந்த பார்வதியின் சக்தியின் வேர்வையாகப்பட்டது காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு வந்த உடனே என்ன சிவபெருமான் இந்த வெள்ளம் உலகம் போனா உலகமே அழிந்து போகும். ஆமா ஏன்னா இது ஒரு உப்பு தண்ணி, ஆமையா அதனால இந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேணும் என்று தன்னுடைய 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டினார். ஆண்டவன் திருச்சடையை ஒரு கொண்டையாக கட்டி ஆண்டவன் சிவபெருமான் திருச்சடையிலே இந்த பார்வதியின் வேர்வை துளிகளை அடக்கி பார்த்தார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைக்க வேணும் என்று அந்த சிவனுடைய திருச்சடையவே கடல் கரையாக்கினார். சிவபெருமான் திருச்சடையவே கடல் கரையாக வளைத்து அதற்கு கடல் கரை என்று பெயரை கொடுத்து பார்வதியின் 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்தார். அது எப்பேர் வட்ட கடல் தெரியுமா? சாமி உங்க சம்பாதி வேங்கப்பா, உங்க சம்பாதி வேங்கப்பா, கடல் உவர் கடலா, 1000 தாங்கடல் கருங்கடலா, 3ஆம் கடல் மோர் கடலா, 4ஆம் கடல் நல்ல தண்ணி, 7ஆம் கடல் எண்ணெய் கடல், 8ஆம் கடல் திட்டு கடல், அது 9ஆம் கடல் அதுதான், அது ஓவிய பெருங்கடலா, 10ஆம் கடல் பார்க்கடலா, அது பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்கு, அது பாங்குடனே அமைந்திருக்கு. சாமி 10ஆம் கடல் பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்கு, அந்த பார்க்கடலுக்கு அப்பால் 10ஆம் கடல் பார்க்கடல், அந்த பார்க்கடலுக்கு அப்பாலை பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே தாத்தா ஓங்கி வளர்ந்த புத்துக்கு 1000 வாசல் இருக்கு. அந்த புத்துக்கு கொத்தனார் யாரு? அதுக்கு கரையான் தான் கொத்தனாரு. புத்துக்கு கொத்தனார் வந்து கரையான் தான். ஆமா கரையானை தவிர அப்படி யாராலும் வீடு கட்ட முடியாது. கோபுரம் போல் புற்றுகளை வளர்க்கும் கரையான். அதுக்கப்புறமாக சரி நாகங்கள் வந்து அந்த புற்றுக்குள்ள வந்து குடியிருக்கும். எதற்கு? கரையான புறம் பிறக்கி. அதாவது நம்ம ஒரு வீடு வாசல் கட்டினோம்னா முன் வாசல் ஒண்ணு இருக்கும், பின் வாசல் ஒண்ணு இருக்கும். ஆமா பின் வாசல் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த புத்துக்கு கரையான் கட்டுகிறது பாருங்க, கரையான் கட்டக்கூடிய அந்த புத்துக்கு எந்த வழியா போனாலும் அந்த புத்துக்கு உள்ள போயிடலாம்.
இருக்கலாம். ஒன்று ரெண்டு வாசல் 1000 வாசல்கள் உண்டு. சரி. அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள ஆமையா யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம் அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து சாமி நாகலோக பட்டணத்திலே அந்த மாணிக்க புத்துக்குள்ள அது யாரெல்லாம் வாழ்ந்து வார அங்கே சென்னாகும் கருணா பெரிய கண்ணாடி விருசுகளா எல்லாத்துக்கும் ராஜராணி எல்லாத்துக்கும் ராஜராணி ஆதி நாகராஜ நாகக்கண்ணி அவர்தான் நாகராஜ நாகக்கண்ணி. அந்த நாகலோக பட்டணம் நாகராஜ நாகக்கண்ணி அவர் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டவனும் தேவியுமா புறமோடு வாழ்ந்து வீணையுலானம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வார நலமும் நல்ல சடையும் போல நலமோடு வாழ்ந்து வார ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு சுவையா அமையா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு அவர ஒற்றுமையா நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாலும் ஆமா மன்னவன் தேவி இருபேர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள் வருகின்றார்கள். நகமும் சதையும் போல ஆஹா வீணையும் நாதம் போல நாதம் போல் அலையும் கடலும் போல ஆமையா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வருகின்றார்கள். கணவன் மனைவின்னு சொன்னா சரி. ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். அதேதான் ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை பேச்ச நம்ம கேட்கவா, நம்ம பொண்டாட்டி சொல்லி நம்ம கேட்டா நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. சரி. அந்த அம்மா எது சொன்னாலும் 5க்கு 2வது அதை கேட்டு நடக்கணும். ஆமா, மனைவி பேச்ச கேட்கணும். அத மாதிரி பெண்ணா பிறந்தவள் நினைக்க கூடாது. எப்படி? அவர் எவ்வளவுதான் குடிகார மட்டையா இருந்தாலும் அவர் காலையில் ஒண்ணு பேசுவாரு, ராத்திரி ஒண்ணு பேசுவாரு நினைக்க கூடாது. அவர் சொல்லுகிறதுலயே 5க்கு 2வது ஏதாவது கேட்டு நடக்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து நடப்பதே ஒற்றுமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஈராறு 12 வருடங்களாகவே இன்பமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருபேர்களுக்கும் நாகம் என்று சொன்னா நம்ம பூலோகத்திலே பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும்தான் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருபேர்களுக்கோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனை செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமெத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஏகப்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்கு. 7 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், ஆனை கட்டும் ஜாவடி, அசைந்திருக்கும் மண்டபங்கள், குதிரை கட்டும் தாழ்வடங்கள், கொட்டார சாவடிகள், 10 அடுக்கு மாளிகை, அவருக்கு பந்தடி மேடை, என்னென்ன செல்வாக்கு வேணுமோ அத்தனையும் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து தெரியுமா? என்ன சொத்து ஐயா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்பார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம், அந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. நம்ம வாங்கி வச்சிருக்கமே வீடு வாசல் மண்ணு மனை, அந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கிடையாது. வாய் திறந்து நாமளை அம்மா அப்பா என்ற அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் இருக்காங்க.
சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியோ திருமணமாகி 12 வருடமாகிவிட்டது. இன்னுமே என் மன்னா ஒரு குழந்தை இல்லை என்று அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொல்லுகின்றாள்? அவள் என்ன சொல்லுகிறா தெரியுமா? எப்படி ஐயா? எங்கனே வாராஜ மன்னா எங்கனே வாராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா உங்க தேவி நாகக்கன்னி முற்பது வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை 40 வயதாச்சு நாட்டையாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு மன்ன வயதுமா ஆணுமில்லை பெண்ணுமில்லை ஒரு ஆணுமில்லை பெண்ணுமில்லை. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.